வணக்கம். எம்கியூ மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரி இருந்து நான் விக்னேஷ். ஸோ ஒரு 1 வீக் வந்து ஹைடெக் ஃபார்ம் ஒர்க்கு போட வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி வெளியே போயிருந்தோம். சரியில் லைட்டாக எலித்தொலை இருந்துச்சு. சரியாக சொல்லிட்டு பிஸ்கட் மட்டும் வச்சு விட்டாச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆக்கியிருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸு சும்மா ஒரு 2 பெட்டு கடிச்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் கடிச்சிருந்துச்சு. சரி பிஸ்கட் வச்சா எப்பயும் போல் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கேர் பண்ண விட்டாச்சு. அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா பெட்டை ஃபுல்லாக பயங்கரமாக கடிச்சிச்சு. ஸோ இதனால என்னன்னு தெரியல, பெட்டு ஃபுல்லாக ஃபார்மிங்கே ஆகலை. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இந்த பெட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்து இது வருமா அப்படின்றது சந்தேகம். ஸோ ஃபுல்லாக வந்து கடிச்சு தள்ளிடுச்சு அவ்வளோதான். ஸோ பெட்டில் வந்து விதை வளரல என்னன்னு தெரில. பட்டு வெளியே ஆனால் ஃபுல்லாக கடிச்சு தள்ளினதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து அடிச்சு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு பழகிடுச்சு. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டனால அடுத்தடுத்த போய்ட்டு டெய்லி வந்து இதே வேலை பார்த்துருக்கு. ஒரு 1 வீக் வந்து கண்டினியூஸாக ஒரு 10-13 நாள் கிட்ட நம்ம வெளியூருக்கு போயிட்டோம். பெருசாக கேர் பண்ணாமல் நல்லா மாட்டிக்கிட்டாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எலியில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கண்டினியூஸாக டெய்லி அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஏதோ எலி பிஸ்கட்டோ இல்லை எலி அடிக்கிறதோ ஸோ ஏதோ ஒன்று வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். சரியாக சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுதான் அந்த வீடியோ.